கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்ற மனுஷருடைய தப்பிதங்களை தவறுகளை மன்னிக்கும் பொழுது தேவன் நம்மையும் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு குணம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? மற்றவர்கள் அறியாமல் செய்யும்போது, தவறுகளை செய்யும்போது, நமக்கு விரோதமாய் தீமைகளை செய்யும்போது அவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று. பிரியமானவர்களே, நாம் மற்ற மனிதர்களுடைய தப்பிதங்களை, அவர்களுடைய தவறுகளை மன்னியாதிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நமக்கு மன்னிப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம் நினையாமல் இருப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்தவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்தபோது, மீறுதல்கள் செய்தபோது, அக்கிரமம் செய்தபோது கர்த்தர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார். நமக்குள் அவருடைய சுபாவம் இருக்கிறதா? பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். சிலுவையிலே கடைசி நிமிடத்தில் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஏனென்றால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும், அநியாயம் செய்தாலும், நமக்கு விரோதமாய் பல பொய்யான காரியங்களை நம்ம மீது சுமத்தினாலும் அதை அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் தீமையோடு எதிர்த்திருக்க கூடாது. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை, அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் மன்னிப்பார்கள். மன்னித்து தீமையான எண்ணம் இல்லாமல், தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த சிந்தையோடு வாழ்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான எண்ணங்கள் வருகிறதா? அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத, மன்னிக்காத ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மீது ஏதோ ஒரு காரியத்திலே குறைபாடு வரும். அதை நாம் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தபோது, அக்கிரமங்கள் செய்தபோது, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்த போதும் கர்த்தர் நம்மை மன்னித்தார். எப்பொழுது நாம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே தாழ்த்தினோமோ இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தார் அல்லவா? நாமும் அதே போல மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதத்திலே அவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களை நாம் மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மன்னிக்கும் போது பரலோக ராஜ்யத்தின் வாசல் திறந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மற்றவர்களை மன்னிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஒருவேளை நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் நம்முடைய இருதயத்திலே கடினத்தோடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு, கசப்போடு இருப்போம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படாது. நாம் மன்னித்தால் மாத்திரமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்போம் என்றால், மற்றவர்கள் மீது வெறுப்போடு கசப்போடு இருப்போம் என்றால் அந்த குடும்பத்திலே சத்துருவானவன் கிரியை செய்வான்.
பிசாசானவன் கிரியை செய்வான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்போடு வெறுப்போடு வைராக்கியத்தோடு வாழ்வதனாலே அநேக தீமைகள். ஏனென்றால் மோசம் போக்குகிற பிசாசானவன் வந்து விடுவான். எந்த குடும்பத்திலெல்லாம் மற்றவர்களை மன்னிக்காமல் மற்றவர்கள் மீது பகையோடு வெறுப்போடு வாழ்கிறார்களோ அங்கே சத்துருவானவனால் கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். மற்றவர்களை மன்னிக்காமல் பிசாசுக்கு இடம் கொடுப்பதினாலே அந்த குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு விரோதமாய் யார் தீமை செய்தாலும், ஒருவேளை நமக்கு மந்திரங்கள் செய்யலாம், பில்லி சுனியம் வைக்கலாம், கர்த்தர் அவர்களை வழக்காடுவார். நமக்கு யார் அநியாயம் செய்தாலும் அந்த குடும்பத்திலே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதை அறிந்தவர்களாய் தீமையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு தீமை விட்டு விலக வேண்டும். தீமை விட்டு விலகுகிற ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தீமையோடு ஒருபோதும் எதிர்த்து நிற்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிப்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக கூறியிருக்கிறார். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்கிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிரியமானவர்களே, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சாத்தானாலே நாம் மோசம் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல மற்றவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு வருவான். மற்றவர்கள் மீது வெறுப்பு, கசப்பு, வைராக்கியத்தை கொண்டு வருவான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது ஆசீர்வாதம். மற்றவர்களை மன்னித்து நாம் ஆறுதல் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்களை மன்னித்து ஆறுதல் செய்யும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் தீமை செய்திருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், நமக்கு விரோதமாய் பல தவறான காரியங்களை பேசியிருக்கலாம், அநியாயமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனாலும் நம் மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலினாலே நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே சாத்தானால் மோசம் போக்க முடியாது. ஒருவேளை மற்றவர்கள் மீது கசப்போடு வைராக்கியத்தோடு இருப்போம் என்றால் சத்துருவானவன் கிரியை செய்வான். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால், குடும்பத்திலே வந்தால் நன்மைகள் இருக்காது, ஆசீர்வாதங்கள் இருக்காது. வியாதிகளும் துன்பங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் அக்கிரமங்களும் தான் இருக்கும். அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்போம். அவனுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு மன்னித்து ஆறுதல் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை மன்னித்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பரலோக கதவுகள் நமக்காக திறக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் மன்னித்தால் மாத்திரமே நாம் போக முடியும். மன்னிப்பு தான் பரலோகத்தின் வாசல். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மன்னிப்போம். அவர்கள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம், மகிமையுள்ளவரையுமே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரையுமே துதிக்கிறோம். ரீபா கபாரா ஷகரக துரி கர தரபலா, ரீபா கரா ஷேகே லே தேனே மாக்கர தரபலா. ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ரீபா லஹா தர ஷக ரக துரி கர தரபலா. பரிசுத்த ஆவியானவரே மை வரவேற்கிறோம். ரீகா ரஷாக்கா லகா துனா கர தரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரீபா ரஷாக்கே ரேதே ரேகே ரேதேனே மாக்கர தரபலா. உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புவீராக.
யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிந்தியோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ரீபா லஹாதர ஷாலகாதரே ஷேகேலே தேனே மாக்காரதரபலா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீகாரா ஷேகேலே தேனே மாரா ஷாக்காரதர ஷேகேலே தேனே மாக்காரதரபலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா ரபா ரதா ரஷலே தேனே மாரா ஷேகேலே தேனே காரதரபலா. தடைகளை உடைத்து போடுங்கப்பா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரீபாக்காரா ஷேகேலே தேனே மாக்காரா ஷேகேலே தேனே பாராபா. அப்பா நம்முடைய கரங்களிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. கடன் என்ற நிந்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்க. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரிஷா கரதர ஷேகேலே தேனே மாரஹதரபலா. ரிபலா கதரபா ரகபா ருகபா ரிகபா ரஷ கரதரபலா. தடைகள் விலகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க. குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குங்க. என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைகளை கொடுங்க. ஏற்ற வேளையில் உயர்த்துகிற தேவன் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலிருந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆள்கைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. மற்றவர்கள் தீமை செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை மன்னிக்க கிருபைகளை கொடுங்கப்பா. பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு சத்ருவானவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழிகளிலே நடத்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.